மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே. இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவி வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்னு இங்கே இருந்த நம்ம கிரசன்ட் பள்ளி மாணவி எவ்வளோ அழகாக வேகமாக பேசினாங்களோ அதே மாதிரி அழகாக வேகமாக 2 பேர் பேச போகிறாங்க. நீங்கள்லாம் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க, பாடி போயிடுவீங்க. பாருங்க. இப்போ சொல்லுங்கள். வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, என் பெயர் ஏ அரிசியான். நான் 10ஆம் வகுப்பு சென்மதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கின்றேன். எனது முதல்வன் பெயர் சாமுவேல். நீங்கள்? வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, என் பெயர் ஐயப்பன். நான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது தலைமை ஆசிரியரின் பெயர் தனலட்சுமி. ஓரளவுக்கு கொஞ்சம் தேறி வந்திருக்கு. போக போக நிகழ்ச்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வியோட நிகழ்ச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? தெரியும் சார். தெரியும். நிகழ்ச்சியில் முதல் கேள்வி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள்? தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள்? உங்களுக்கான குறிப்பு 29, 32, 56. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள்? 29, 32, 56. எது சரி? 29, 32, 56. 32. நீங்க மீதம் இருக்கிறது 29, 56. 29. 29, 32 இரண்டும் தவறான பதில். 56 என்பது சரியான பதில். என் கேள்விகள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் கேளுங்கள். என் குறிப்புகள் புரியவில்லை என்றால் நிதானமாக கேளுங்கள். 2 பேரையும் பார்த்தா ரோபோ மாதிரியே உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கு இந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. போகிற வரைக்கும் போகும். முன்னாடி வண்டி கொஞ்சம் நல்லா போணுச்சு. இந்த வண்டி எப்படி போக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 8. உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 8. 1, 5, 8. ஆகஸ்ட் 8. மீதம் இருக்கிறது 1, 5. 5. இரண்டும் தவறான பதில். 1 என்பதுதான் சரியான பதில். இப்படியே போட்டோம். யாரும் மதிப்பெண் எடுக்கல. அப்பாடா, அவன் எடுக்கல, நான் எடுக்கல. கடைசியா போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் எடுத்தா தானே பிரச்சனை. ஆமாமா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, போட்டு போங்க. 2023ஆம் ஆண்டின் வன ஆய்வறிக்கையின் படி எத்தனை சதவீதம் வன பரப்பளவு உள்ளது? 2023 ஆண்டின் வன ஆய்வறிக்கை, வனம்னு என்னன்னு தெரியுதா? காடுகள் பகுதி, காட்டுப்பகுதி. வன ஆய்வறிக்கையின்படி எத்தனை சதவீதம் வனப்பகுதி நிலப்பரப்பு, வனப்பகுதி நிலப்பரப்பு, காடுகள் நிலப்பரப்பு, அதாவது வனப்பகுதிக்குன்னு உள்ள நிலப்பரப்பு உள்ளது? உங்களுக்கான குறிப்பு 21.76, 28.76, 31.76. எது சரி? 21.76. மீதம் இருக்கிறது 28, 31. 28. 28 என்பதுதான் தவறான பதில். 31.7 என்பதுதான் சரியான பதிலானா? என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, ஐயோ இங்கே பார்க்குற பார்வையே சரியில்லை எனக்கு. நீ சொல்லதாப்பா சரி. 21.76 என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான திருக்குறள் போட்டி. 1, 2, 3. வேகமா சொல்லுங்க 2 பேரும். 4, 5, 6. சேலஞ்ச் பண்றியா சொல்றியா? 7 சொல்றியா? 7. 8. சேலஞ்ச் சார். 8 சேலஞ்ச். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே கற்றதனால் அயன் பயனின்கொள் வாளறிவன் நற்றார் சொல்லால் எண்ணின் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயர்ந்து மும்புடும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவர் எய்தா பழி அரிய ஒற்றுள் எல்லாம் அரிதே பெரியவரை பேணி தமரா கொழல் இடிப்பாறை இலானும் ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானுமில் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. எத்தனை சொல்லிருக்கீங்க? 7. சொல்லிட்டீங்களா? அவசரப்பட்டு சேலஞ்ச் பண்ணிட்டீங்களா? 7க்கு 8 சொல்லணும். சாரி, மன்னிக்கணும். இன்னொன்று, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அவசரப்பட்டீங்களா?
உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமா? நீங்கள் யோசிச்சதே தப்பு. முதல்ல நீங்கள் 8க்கு யோசிக்கிறீங்கல்ல, அப்போ அவர் என்ன சொல்கிறார், 8க்கு மேலே இவருக்கு தெரியாத பிறகு உங்களை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அப்போ தெரியாத தெரியலையே, சும்மா தான் அடிச்சுக்கிட்டே போயிருக்கணும் நீங்கள். அப்போ என்ன இருந்திருக்குன்னா, அங்கே இவ்வளோ தெரியுது அந்த ஆளுக்கு, அவருக்கு எவ்வளோ தூரம் போகிறாருன்னு நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இல்லையா? சரி, 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி. மோடி அவர்கள், மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற குடியரசுத் தலைவர் எந்த நாட்டை, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மோடி ஐயா அவர்களுடைய ஆதரவில் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேள்வி புரியுதா? புரியுது. உங்களுக்கான குறிப்பு: தெலுங்கானா, தமிழ்நாடு, டெல்லி. தமிழ்நாடு. டெல்லி, தெலுங்கானா. டெல்லி. டெல்லி என்பதுதான் சரியான பதிலா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை, தமிழ்நாடு என்பதுதான் சரியான. உங்களுக்கான அடுத்த கேள்வி. 5 குறிப்புகள். முதல் குறிப்பு: இது ஒரு உணவுப் பொருள். இரண்டாவது குறிப்பு: இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடுவார்கள். மூன்றாவது குறிப்பு: இது சைவ உணவுப் பொருள். நான்காவது குறிப்பு: காய்கறி கடையில் இந்த பொருள் கிடைக்கும், இந்த உணவுப் பொருள் கிடைக்கும். ஐந்தாவது குறிப்பு: இது மண்ணுக்கடியில் விளையும். பாருங்களா, மண்ணுக்கடியில் விளையும் சொல்லும் போதே அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அடிக்கல. சரி, பரவாயில்ல. ஆறாவது குறிப்பு: பூமி உருண்டை என்பதை யார் கண்டுபிடித்தார்கள்? உருளைக்கிழங்கு. சம்மந்தம் இல்லாம சொல்றேன், பூமி உருண்டை என்பதை யார் கண்டுபிடித்தார்கள்? சம்மந்தம் இல்லாம ஒரு டயலாக் வருதா இல்லையா? அப்போ காய்கறி உணவு குழந்தைங்க சாப்பிடுவாங்க, உருளை வந்துட்டா உருண்டை. உருளைக்கிழங்கு என்பது சரியான பதில். கேள்வி: புதுச்சேரியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? புதுச்சேரியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? உங்களுக்கான குறிப்பு: 26, 30, 33. புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? 26, 30, 33. அரசியல் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க பள்ளிக்கூடத்துலன்னா கேட்கறது இல்லை, பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்கன்னா கேட்கறது இல்லை. ஒரு சாதாரண கேள்வி, எளிமையான கேள்வி, சர்வசாதாரணமான ஒரு கேள்வி. சரி, காரைக்கால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? 5. எத்தனை தொகுதி? அதுவே தெரியலையா? பொலிட்டிகல்ஸ் பார்க்க மாட்டேன் சார். பொலிட்டிகல்ஸ் அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. நீ போடுற சட்டையிலேருந்து முடி வெட்டுறது வரைக்கும் பொலிட்டிக்கல் வரி இருக்கு. முடி வெட்டினா வரி, சட்டை தச்சா வரி, நூலுக்கு வரி, டைலருக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்படி வரி கட்டுற அது அரசியல். சரி, புதுச்சேரியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? 26, 30, 33. எது சரி? யார் பெல்லடிச்சா? முதல்ல அடிக்கலையா? 5 வினாடிகளில் அடிக்கவில்லை என்றால் கேள்வி கடத்தப்பட்டுவிடும். ரொம்ப மனசு நொந்து இந்த கேள்வியை கடக்கிறேன். ஏன்னா அவ்வளவு எளிதான ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பை மாணவர்கள் இழக்கிறார்கள். பாருங்க, 1, 2, 3, 26, 30, 33. 26. மீதம் இருக்கிறது 30, 33. 33. 33. 26 சரியான பதில், 33 சரியான பதில், 30 தான் தவறான பதில். நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது 30 தவறான பதிலா? 30 தடையா? சரி, சரிதான் சொல்லியே 2 பேரும். நான் என்ன பண்றது? 30 சட்டமன்ற தொகுதிகள் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி: சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரை நியமிக்க ரைட்ஸ் இருக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரை நியமிக்கலாம், நியமிக்க வேண்டும்? உங்களுக்கான குறிப்பு: 63 நீதிபதிகள் வரை நியமிக்கலாம். இல்ல, 75 பேர் நியமிக்கலாம். அதுவும் இல்லை, 81 பேர் நியமிக்கலாம். எது சரி? சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரை நியமிக்கலாம்? உங்களுக்கான குறிப்பு: 63, 75, 81. மணியை ஒலிக்க செய்யல என்றால் கேள்வி கடத்தப்பட்டுவிடும். 1, 2, 3, 4. எத்தனை நீதிபதிகள் வரை இருக்கலாம்? 75. 75. நீங்க? 81. 75 வரை நியமிக்கலாம் என்பதுதான் சரியானது. உங்களுக்கான அடுத்த கேள்வி: குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவித்து எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும்? தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும்? உங்களுக்கான குறிப்பு: 18 நாளுக்குள்ள தேர்தல் நடத்திடணும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு இல்ல 22 நாள்ல நடத்திடணும். 2 இல்ல 30 நாள்ல நடத்தணும். எது சரி? 18 நாள், 22 நாள், 30 நாள்.
குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவித்து எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? கட்டாயம் நடத்தி ஆகணும். இது பைலா. 22, 18, 30. 22. மீதம் இருக்கிறது 18, 30. 18. 18 தப்பு, 22 தப்பு, 30. ஒரு மாதத்துக்குள் நடத்தியாக வேண்டும் என்பதுதான் சட்டம். உங்களுக்கான கதை. ஒரு சில மனிதர் பழக்கடை வைத்திருக்கும் ஒரு சில மனிதர்கள் பழங்கள் பழுக்க வேண்டும் என்பதற்காக பழத்தில் கெமிக்கல் கலந்து பழத்தை பழுக்க வைக்கிறார்கள். ஒரு சிலர் அதை தெரியாமல் வாங்கி போகிறார்கள். அந்த பழங்களால் எவ்வளவு பாதிப்பு வரும்? ஏன் அவ்வாறு ஒரு சில பழ வியாபாரிகள் செய்கிறார்கள்? அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மருந்தடித்த பழத்தை கொடுப்பார்களா? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்யலாமா? இப்படி செய்யும் ஒரு சில பல வியாபாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கேள்வி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக. உங்கள் கதை. பழக்கடை வைத்திருக்கும் ஒரு சில மனிதர்கள் பழங்கள் பழுக்க வேண்டும் என்பதற்காக பழத்தில் கெமிக்கல் கலந்து பழத்தை பழுக்க வைக்கிறார்கள். ஒரு சிலர் அதை தெரியாமல் வாங்கி போகிறார்கள். அந்த பழங்களால் எவ்வளவு பாதிப்பு வரும்? ஏன் அவ்வாறு ஒரு சில வியாபாரிகள் செய்கிறார்கள்? அவர் வீட்டு குழந்தைகளுக்கு மருந்தடித்த பழத்தை கொடுப்பார்களா? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்யலாமா? ஒரு சில பழ வியாபாரிகளுக்கு, இப்படி செய்யும் ஒரு சில பழ வியாபாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கேள்வி. கதை 2 வாட்டி படிச்சாச்சா? புரியல. 2 மதிப்பெண்களை இழக்க சொல்லாமல் தலையை ஆட்டியதால் 2 மதிப்பெண்களை இழக்கிறார். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பிடித்த நண்பர் யார்? அசித். அசித்தா? ஏன் பிடிக்கும் அவரை? தோஸ்து. தோஸ்துன்னா எப்போதையும் என் கூட இருப்பான். இல்லை, தோஸ்துனா என்ன வார்த்தை எனக்கு புரியல. தோஸ்துனா தமிழா? தோஸ்துங்கிறது என்ன வார்த்தை? அது எங்க கூட பேசிக்கிறது. அது இல்லைடா தங்கம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. தமிழில் நண்பர்கள் சொல்லுவாங்க. இந்த தோஸ்துங்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்குறேன். அது எங்க கூட பேசிக்கிறது. உங்க கூட பேசிக்கிறதுனா தோஸ்துன்னு சொல்லி பேசிக்கிறதா? இப்போ இந்த ஜோப்புன்னு சொல்கிறோமே, ஜோப்பில் கடல மிட்டாய் போட்டுப்போம், தேன் மிட்டாய் போடும், அது மாதிரி ஜோப்புங்கிற மாதிரி தோஸ்தா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாமா? அந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஓகே சார். ஆமாம், சரியா? தவறான வார்த்தை அது. ஓகே சார். தோஸ்து மேரா தோஸ்துன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா அவன் என்னுடைய நண்பன் அர்த்தம். தமிழில் வார்த்தைக்கு பஞ்சம் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஓகே சார். தெரியுதா? இந்தி 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, தமிழ் 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. தமிழில் நண்பர்கள்னு அவ்வளவு அழகான வார்த்தை இருக்கும் பொழுது மேரா தோஸ்த் அப்படிங்கிறது தவறான வார்த்தை தானே நம்மளை பொறுத்தளவுக்கு, இல்லையா? இனிமேல் நண்பர்கள்னு சொல்லுங்க. ஓகே சார். சரியா? நன்றி. இப்போ நீங்கள் ஓகே சார்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தப்பாக தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம. சார் இப்போ வெளில போயிட்டு இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ போகும்போது அங்கே போய் ஐயா சொல்லுங்க ஏன்னு கேட்க முடியாது. சார் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே பேசும்போது ஐயான்னு பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நீங்கள் சார்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் தோஸ்துன்னு சொன்னதை ஏற்றுக்க முடியல. சரியா? ஓகே சார். நன்றி. அழகாக சொன்னார். நல்லா. இனிமேல் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் மாற்றி. ஓகே. அழகு. இப்போ நீங்கள் ரோபோட், நீங்கள் எந்திர மனிதனா? இல்லைங்க சார். இல்லை, நீங்கள் உட்காந்தத்துலேருந்து ஆடுல அசையில் இப்படியே உட்காந்துருக்கீங்களே, எந்திர மனிதனா? இல்லைங்க சார். ஓ, ஐயப்பன் ஒரே இடத்துல இப்படி உட்காந்துருப்பாரு, கையை வச்சுட்டு அதே மாதிரி உட்காந்துருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். நிகழ்ச்சியில் பேச தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அம்மாவை சார். என்ன காரணத்துக்காக? தெரியாது சார், அதான் பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஏதோ ஒரு காரணம் யா, பிடிக்கும்யா, அவ்வளோதான். அப்படியாது? அப்படிதான் சார். அப்படிதான். சரி, இப்போ கதையில் ஒரு சில என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 5. நீங்க? 4. படிக்கிற எத்தனை வாட்டி வருதுன்னு பார்த்துங்க. பழக்கடை வைத்திருக்கும் ஒரு சில மனிதர்கள் பழங்கள் பழுக்க வேண்டும் என்பதற்காக பழத்தில் கெமிக்கல் கலந்து பழுக்க வைக்கிறார்கள். ஒரு சிலர் அதை தெரியாமல் வாங்கி போகிறார்கள். அந்த பழங்கள் பழங்களால் எவ்வளவு பாதிப்பு வரும்? ஏன் அவ்வாறு ஒரு சில வியாபாரிகள் செய்கிறார்கள்? அவர் வீட்டு குழந்தைகளுக்கு மருந்தடித்த பழத்தை கொடுப்பார்களா? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யலாமா? இப்படி செய்யும் ஒரு சில பழ வியாபாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 4 என்பது சரியான பதில். கடனை கரெக்டாக மிகச்சரியாக கவனிச்சிருக்கிறார்.
ரொம்ப அழகா விளையாண்டாங்க குழந்தைங்க. ஒரு சில நேரங்களில் நிகழ்ச்சியில குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னா அது எந்த பள்ளி என்னன்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறதில்ல. என்ன காரணம், குழந்தைங்க மனசு கஷ்டப்படுவதுக்கு தான் சொல்கிறதில்ல. ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோஸ்துங்கிற வார்த்தையை மறந்து நண்பன் கற்றுக்கிட்டீங்க. அதுவே பெரிய விஷயம். நீங்கள் நிகழ்ச்சியில் பாருங்கள், நீங்கள் பேசுகிறது அழகாக தெரியும். சரியா? ஓகே சார். நன்றி. ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. ரொம்ப எந்திர மனிதன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு குறைச்சிருக்கிறோம். அடுத்த முறை நீங்கள் பேசலைன்னா இன்னும் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். சரிங்க ஐயா. நீ கஷ்டப்பட்டு எடுத்த மதிப்பெண் பேசாதனால 2 போயிட்டு பாருங்க. மறுபடியும் இப்படிதான் கொஸ்டின்காரு. ஐயோ நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.